அந்த பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போனோம். யார் அந்த சுரேஷா? சொல்லுடி. நீ அழுதா எங்களுக்கு அழுக வருதுடி. ஆமாண்டி. ஒரு பெண்ணோட கஷ்டம் இன்னொரு பெண்ணுக்கு தான். ஆமா, நமக்கு தான் தெரியும். உட்காந்து பாத்துட்டு போற பசங்களுக்கு தெரியும். என்ன கணவர் கதை? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த என் வீட்டுக்காரன இந்த மூடிக்கா கூட்டுல வச்ச தேங்காய் மரிக்கிறது என்ன சொல்றாவா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாந்த என் வீட்டுக்காரன ஒரு மாசம் வச்சுட்டு நல்லா கும்பிடணும். குடும்பம் நடத்துறாரு. மனம் மூக்குல கூட மூக்குத்தி இல்லையடா பாடு. ஆத்தா அப்பனை வச்சு கூட பிறந்த அண்ணன் தம்பிய மறந்து மனம் மூக்குல கூட மூக்குத்தி இல்லையாடா மூக்குத்தி வாங்கி போடுறான். அப்படின்னா ஜாயால காசுல உன் வீட்டுக்கார வாக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்தாரு. மாத்து மூக்குத்தி இல்லம்மா, அது சூட்டு மூக்குத்தி வாங்கி வச்சு கிளி வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்தாரு மூக்குத்தி. என்ன வாங்கி கொடுத்தாரு? சொன்ன வரைக்கும் கம்முனு என்னடி படுக்கிற வரைக்கும் வாங்கி தரேன் வாங்கி தரேன்னா சொன்னா அவன் வாங்கி தருவான்னு அவன் கேட்டதெல்லாம் போயிது வெடிச்சது இங்கே ஓஜில தோல் மேல போட்டுக்கணும். மூக்குத்தி வர வாங்கிட்டு வரேன்னு போனோம் கடைக்கு. மணி 10 மணி ஆச்சு. நான் சோறும் செய்யல குழம்பும் செய்யல. மூக்குத்தி வர சந்தோஷத்துல மூக்க வரைக்கும் கைவிட்டு மூக்குத்தி போட மூக்க வரைக்கும் கைவிட்டு கட்டி மேலே உக்காந்துக்கிறேன். வருவான் மூக்குத்தி அந்த மாட்ட வாட்டு மணி 12 மணி ஆச்சு. அம்மா 4 கால பாசல்ல வராண்டி அம்மா 4வது பேர் வர கேட்டு நெட்டு குத்தி எல்லாரும் நிக்குதப்பா. அது கோசமா ஆம்பளைங்க பாக்குறாங்க. பாக்கத்து தண்ணி போறது. சரி அப்புறம் வந்தாரு. அம்மா நெக்க குத்தி வந்து மூக்குத்தி ஆடி கேக்குறேன். உனக்கு மூக்கு இருந்தா தானே மூக்குத்தி கேப்பண்ணு மூக்க வரைக்கும் கை விட்டு உக்காந்துக்கிறேன். அது எப்படி வெளியா தெரிஞ்சதுன்னு தெரியல. அம்மா 4 கால பாய்ச்சல பாச்சாமா என் மூக்க கொள்ளு கச்சிரு. மூக்கு கட்சியா இருக்குது. அவ்வளவு ஆழமா இருக்குது. 2 குழி போல உள்ள சரி மூக்கு பிடிச்சு கடிச்சா அதுக்கப்புறம் கம்பல் இல்லடா பாடு. கம்பல் வாங்கி அம்மா விட்டு இருக்கும்போது கொப்பு காது குத்திட்டீங்க. இந்த காது குத்தி நாங்க கொப்பு காது நம்ம பிறந்ததுலாம் நம்ம ஆத்தா வீட்டோட போச்சு. என்னைக்கு நம்ம கைத்த கொஞ்சம் கொடுத்தோமோ அன்னைக்கு நம்ம குஞ்சு தான் கொடுத்துக்கிறோம். குனிஞ்சு பண்ணிவிட செய்யறேன்னு சொல்லு. குஞ்சு கொடுக்கறவனு இவ பண்ற தொழில் நடக்கணும் அப்படி சொல்லி குஞ்சுனே போனோம். அப்பதான் எதுக்கு வர மாத்த. சரி சரி இவளுக்கு காது இருந்தா தானே கம்பளி கேப்பானு என் காதை பூச்சி கடிச்சிட்டு அந்த மாதிரி. ஐயோ கிழிஞ்சு போயிருக்குதுடி. அது மட்டும் தானே கிழிஞ்சுது. காதை பூச்சி கடிச்சிட்டு நெஞ்சமும் கிழிஞ்சு போயிருக்குது. வழியில கேட்ட எப்பா என் கைய பூச்சி கடிச்சிட்டான். அண்ணன் தம்பி மாதிரி என்னடா பாத்துட்டு போங்க. தப்பே கிடையாது. அவன் ஒதுக்கலாம் தான் மாதிரி சுத்தி நடக்கிறான். என் காலம் பிடிச்சி கடிச்சிட்டான். நல்ல வேலை
உடனே வீட்டு என்னடி என்னடி 2 நாள் முன்னாடி முன்னாடி வந்ததுல இருந்து ஒரே பாவாடைய கட்டி கிடக்குறனாடா. ஆமா மாத்தி கட்டிக்க ஒரு பாவாடை வாங்கி போடுறான்னு கேட்டேன். கேட்டேன். கேட்டுட்டு வீட்டுல உட்கார்ற ஓ உடனே இங்க வந்துட்டு அரண்மனைக்கு வந்துட்டேன். அவன் என்னடியா கடவுளே என்ன சொல்லு? மூக்குத்தி காட்டுறதுக்கு மூக்க புடிச்சு கச்சான். கச்சான். கம்பளு கேட்டதுக்கு என் காதை புடிச்சு கச்சான். காதை கடிச்சான். வலியில கேட்டதுக்கு என் கைய புடிச்சு கச்சான். கைய கடிச்சாண்டி. கொலுசு கேட்டதுக்கு என் காலை புடிச்சு கச்சான். ஆமா நான் பாவாடை கேட்டு நீ பாவாடை கேட்டி நான் வீட்டை உக்காந்து இருந்தா இருந்தா அவன் எத்த புடிச்சு கச்சிருப்பான்.